Hi friends, இந்த வீடியோவில் பன் பட்டர் ஜாம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ராஜு ஜெயமோகன், அதியா, பாவ்யா மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. லவ் டுடே, டிராகன், ஓஹோ அண்ட் தென் பேபியை தொடர்ந்து இன்னொரு யங்கர் ஜென்ரேஷனுக்கான படம். இதோட கதையில் சந்திரோட அம்மாவும் மதிமதோட அம்மாவும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டம் என்னன்னா, அவங்க பிள்ளைங்க யாராவது லவ் பண்ணுறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் யதார்த்தமாக லவ் பண்ண வச்சு அவங்க காதில் இவங்க கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் பந்தா பண்ணிட்டு அதே அரேஞ்ச்டு மேரேஜா ஆக்கணும்னு தான். இவங்க இப்படி நினைக்க பன் பட்டர் ஜாம் சந்துருவோட லவ்வர், ஒருதலையா காதலிக்கிற சந்துருவோட ஃப்ரெண்டு மற்றும் பெஸ்டியா மதிமிதாவோட பாய் ஃப்ரெண்ட் ஆகாஷ்னு இருக்க கடைசியில லவ்வா இல்ல அரேஞ்ச்டு லவ் மேரேஜான்னு கொஞ்சம் காமெடியோட சுத்தி வர்றது தான் அந்த படம் ஜென்சியோட காதல், கல்யாணம், ரிலேஷன்ஷிப் பத்தின மனநிலையை பார்க்குற ஒரு பொழுதுபோக்கு கதை. இதுல வர ரெண்டு அம்மாங்க அரேஞ்ச்டு மேரேஜ் பத்தி என்ன நினைக்கிறாங்க, எப்படி நினைக்கிறாங்கன்றது புள்ளில இருந்து கதை ஆரம்பிக்கிறது புதுசா இருக்கு. ஆனா கொண்டு போன விதம் தான் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிற போல தெரியுது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜெனுவனா ஒர்க் ஆகுது. மெயின் லீடுங்களோட இன்டராக்ஷன்ஸை நிஜமாவே ஃபீல் பண்ணுவோம். அது முக்கியமா பிரேக்கப் ஆகிட்டு அதுல இருந்து வெளியே வந்துட்டு இருக்க தருணங்கள்ல கதை ஜென்சியோட வரங்களோட கண்ணோட்டத்தையும் இதுக்கு அப்படியே மாறுபடுற பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் அணுகுமுறையும் சேர்க்கறதா நினைச்சு வேற எதையோ பிரசன்ட் பண்ணுது. ஆனா இந்த படத்தோட பிளஸ் இதுல சந்துருவா வர ராஜு ஜெயமோகன் தான். முதல் படம் மாதிரி இல்லாம பெரும்பாலான இடத்துல இயல்பா நடிச்சிருக்காரு. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவரால தான் கலகலப்பா போறது. அடுத்து கடைசி சில ஃப்ரேம்ஸ்ல சொல்ல வர மெசேஜஸ் நல்லா இருக்கு. ஆனா அந்த மெசேஜ் இயல்பா ஸ்கிரிப்ட்ல வராம ஃபோர்ஸ்டா இருக்கிறது தான் இழுக்குது. இதுல பாவ்யா கேரக்டர் சித்தரிக்கப்பட்ட விதம் சரியா இல்ல. அதே மாதிரி ஒன் சைட் லவ் பண்ற ஃப்ரெண்டு கேரக்டரும் எரிச்சல் மூட்டும். அடுத்து இவங்க சாதாரணமா ஸ்போக் பண்றது, அதுக்கப்புறம் படிக்கிற பசங்களுக்கு கல்யாணம் செய்ய பிளான் பண்ற அம்மாக்கள்னு இப்படி சில இடங்க டிஸ்டர்ப் பண்ணுது. ஓவராலா பன் பட்டர் ஜாம் ஒரு ராம்காம் என்பதோட ஜெனரேஷன் கிளாஷஸையும் இப்போதைய ரிலேஷன்ஷிப் டைனாமிக்ஸையும் பேசுறது. ஆனா குழப்பமா இருந்தாலும் கொஞ்சம் ஹியூமர், கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் சண்டைன்னு யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் பேரண்ட்ஸ் கிட்டையும் பேசி படத்தை பார்த்து வைக்கலான்ற ரேஞ்சில் நிற்குது. ஸோ கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸோட போனா படத்தை இன்னும் ரசிப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படமரசத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.